வணக்கம். ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் பிஇஓ தேர்வு டெட் எக்ஸாம் பேப்பர் 1 18 அக்டோபர் 2022 மதியம் கேட்கப்பட்ட ஒரிஜினல் 30 உளவியல் கேள்விகள் மற்றும் பதில்கள். குழந்தை மேம்பாடு மற்றும் கற்பித்தல் பாற்று 14 பகுதி 14. கொஸ்டின் 1. பொதுமை கருத்துருவாக்கத்தில் பயன்படுத்தப்படும் முறை என்ன? பொதுமை கருத்துருவாக்கத்தில் பயன்படுத்தப்படும் முறை என்ன? ஆன்சர் தொகுத்தறி முறை. ஆன்சர் தொகுத்தறி முறை. அடுத்து கொஸ்டின் 2. சரியான கூற்றை தெரிவு செய்க. சரியான கூற்றை தெரிவு செய்க. ஆன்சர் 1. பொதுமை கருத்து வரைபடம் மாணவர்களிடையே மொழித்திறனை மேம்படுத்துகிறது. பொதுமை கருத்து வரைபடம் மாணவர்களிடையே மொழித்திறனை மேம்படுத்துகிறது. 2. பொதுமை கருத்து வரைபடம் பாடத்தொகுப்பை வழங்க ஆசிரியருக்கு உதவுகிறது. பொதுமை கருத்து வரைபடம் பாடத்தொகுப்பை வழங்க ஆசிரியருக்கு உதவுகிறது. 3. பொதுமை கருத்து வரைபடம் கற்பவரின் கற்றல் செயல்பாட்டை அறிய உதவுகிறது. பொதுமை கருத்து வரைபடம் கற்பவரின் கற்றல் செயல்பாட்டை அறிய உதவுகிறது. அடுத்து கொஸ்டின் 3. உட்காட்சி வழிகற்றலில் முதன்மையாக கருதப்படுவது எது? உட்காட்சி வழிகற்றலில் முதன்மையாக கருதப்படுவது எது? ஆன்சர் கண்ணோட்டம். ஆன்சர் கண்ணோட்டம். அடுத்து கொஸ்டின் 4. குழந்தை தான் செய்யும் அனைத்து சிறந்த செயலாக்கத்திற்காக தனது பெற்றோர், உறவினர்கள் மற்றும் ஆசிரியர்களிடமிருந்து எப்போதும் பாராட்டை எதிர்பார்க்கின்றது எனில் இது குழந்தையின் எந்த ஒழுக்க வளர்ச்சி நிலையை காட்டுகிறது? ஆன்சர் நடைமுறை வழக்கு நிலை. நடைமுறை வழக்கு நிலை. அடுத்த கொஸ்டின் 5. தார்ன்டைக் தனது கொள்கையை முதலில் வெளியிட்ட புத்தகத்தின் பெயர் என்ன? தார்ன்டைக் தனது கொள்கையை முதலில் வெளியிட்ட புத்தகத்தின் பெயர் என்ன? ஆன்சர் அனிமல் லேர்னிங். ஆன்சர் அனிமல் லேர்னிங். அடுத்து கொஸ்டின் 6. பொருள்களுக்கிடையே உள்ள பொதுவான குணங்களை ஆராய்க என்ற செயல் எதை குறிக்கும்? பொருட்களுக்கிடையே உள்ள பொதுவான குணங்களை ஆராய்க என்ற செயல் எதை குறிக்கும்? ஆன்சர் செயல்முறைக்கான ஆயத்த நிலை. ஆன்சர் செயல்முறைக்கான ஆயத்த நிலை. அடுத்து கொஸ்டின் 7. ஒரு குழந்தை ஓர் ஆண்டிற்குள் பேசுகிறது என்றால் அதற்கு காரணமான காரணி என்ன? ஒரு குழந்தை ஓர் ஆண்டிற்குள் பேசுகிறது என்றால் அதற்கு காரணமான காரணி என்ன? ஆன்சர் முதிர்ச்சி. ஆன்சர் முதிர்ச்சி. அடுத்து கொஸ்டின் 8. பலவிதமான சோதனை பொருட்களை பிரதிபலிக்கும் சுருக்க பகுத்தறிவை குறிப்பது யாது? பலவிதமான சோதனை பொருட்களை பிரதிபலிக்கும் சுருக்க பகுத்தறிவை குறிப்பது யாது?
ஆன்சர் பொது காரணி. ஆன்சர் பொது காரணி. அடுத்து கொஸ்டின் 9. குழந்தைகளின் மன பிரதிநிதித்துவங்களான அவர்களின் பள்ளி அல்லது சுற்றுப்புறம் போன்ற வழக்கமான பெரிய அளவிலான இடங்களை குறிப்பது எது? குழந்தைகளின் மன பிரதிநிதித்துவங்களான அவர்களின் பள்ளி அல்லது சுற்றுப்புறம் போன்ற வழக்கமான பெரிய அளவிலான இடங்களை குறிப்பது எது? ஆன்சர் அறிவாற்றல் வரைபடம். ஆன்சர் அறிவாற்றல் வரைபடம். அடுத்து கொஸ்டின் 10. எவ்வகை நினைவில் மாணவன் பொருள் புரிந்து கொள்ளாமல் கற்கின்றான்? எவ்வகை நினைவில் மாணவன் பொருள் புரிந்து கொள்ளாமல் கற்கின்றான்? ஆன்சர் மனனம். ஆன்சர் மனனம், அதாவது மனப்பாடம். அடுத்து கொஸ்டின் 11. வெக்ஸ்லரின் நுண்ணறிவு சோதனை யாது? வெக்ஸ்லரின் நுண்ணறிவு சோதனை யாது? ஆன்சர் சொல் சார்ந்த மற்றும் செயற்சோதனை. ஆன்சர் சொல் சார்ந்த மற்றும் செயற்சோதனை ஆகும். அடுத்து கொஸ்டின் 12. ஒப்பார் குழுவின் எதிர்மறை தாக்கமானது எதனை நோக்கி செல்லும்? ஒப்பார் குழுவின் எதிர்மறை தாக்கமானது எதனை நோக்கி செல்லும்? ஆன்சர் சமூகத்திற்கு எதிரான நடத்தை. ஆன்சர் சமூகத்திற்கு எதிரான நடத்தை. அடுத்து கொஸ்டின் 13. எதன் மூலமாக குழந்தைகள் சமூக விழிப்புணர்வு பெறுகிறார்கள்? எதன் மூலமாக குழந்தைகள் சமூக விழிப்புணர்வு பெறுகிறார்கள்? ஆன்சர் ஒன்று கல்வி சுற்றுலா. ஒன்று கல்வி சுற்றுலா. 2 களப்பயணம். 2 களப்பயணம். 3 மன்ற செயல்பாடுகள். 3 மன்ற செயல்பாடுகள் ஆகும். அடுத்து கொஸ்டின் 14. குழந்தை பருவம் முன்னேறி செல்லும்போது பகல் கனவு காண்பது அதிக பிரபலமாகிறது. காரணம் என்ன? குழந்தை பருவம் முன்னேறி செல்லும்போது பகல் கனவு காண்பது அதிக பிரபலமாகிறது. காரணம் என்ன? ஆன்சர் பகல் கனவை கட்டமைப்பதற்கான நிறைய தகவல்கள் பெறுகின்றார்கள். ஆன்சர் பகல் கனவை கட்டமைப்பதற்கான நிறைய தகவல்களை பெறுகிறார்கள். அடுத்து கொஸ்டின் 15. எது தன்னாட்சி வெட்கம் மற்றும் சந்தேகம் நிலைக்கு எடுத்துக்காட்டு ஆகும்? எது தன்னாட்சி வெட்கம் மற்றும் சந்தேகம் நிலைக்கு எடுத்துக்காட்டு ஆகும்? ஆன்சர் ஒரு பள்ளி முன்பருவ குழந்தை துணிக்கடையில் தனக்கு பிடித்த ஆடையை தெரிவு செய்வது. ஒரு பள்ளிக்கு முன் பருவ குழந்தை துணிக்கடையில் தனக்கு பிடித்த ஆடையை தெரிவு செய்வது ஆகும். அடுத்து கொஸ்டின் 16. 6 முதல் 15 மாத குழந்தையின் பிரிவின் பதற்றம் அதிகரித்தாலும் எதை சார்ந்து வெளிப்படுவது இல்லை? 6 முதல் 15 மாத குழந்தையின் பிரிவின் பதற்றம் அதிகரித்தாலும் எதை சார்ந்து வெளிப்படுவது இல்லை? ஆன்சர் உள்கட்டமைப்பு சமிக்ஞை. ஆன்சர் உள்கட்டமைப்பு சமிக்ஞை.
அடுத்து ஆன்சர் 17. குழந்தை விரலை சூப்புதல் பியாஜேயின் புலனியக்க நிலையில் எந்த உட்பிரிவோடு தொடர்புடையது? குழந்தை விரலை சூப்புதல் பியாஜேயின் புலனியக்க நிலையில் எந்த உட்பிரிவோடு தொடர்புடையது? ஆன்சர் முதன்மை சுற்று வினை. ஆன்சர் முதன்மை சுற்று வினை. அடுத்து கொஸ்டின் 18. ராஜா ஹரிச்சந்திரனிடம் காணப்பட்ட உறுதியான அறநெறி பிறழாத தன்மை எது? ராஜா ஹரிச்சந்திரனிடம் காணப்பட்ட உறுதியான அறநெறி பிறழாத தன்மை எது? ஆன்சர் தனித்தன்மை நிலை. ஆன்சர் தனித்தன்மை நிலை. அடுத்து கொஸ்டின் 19. கோழி வளர்ப்பில் உள்ள நுணுக்கங்களை அறிந்து கொண்ட மணி அடுத்த 2 ஆண்டுகளில் புதிய கோழி பண்ணையை நிறுவுவதற்காக கடினமாக உழைத்தார். இது எவ்வகையான லட்சியம் ஆகும்? கோழி வளர்ப்பில் உள்ள நுணுக்கங்களை அறிந்து கொண்ட மணி அடுத்த 2 ஆண்டுகளில் புதிய கோழி பண்ணையை நிறுவுவதற்காக கடினமாக உழைத்தார். இது எவ்வகையான லட்சியம்? ஆன்சர் இடைக்கால லட்சியம். ஆன்சர் இடைக்கால லட்சியம். அடுத்து கொஸ்டின் 20. குழந்தையின் உடல் வளர்ச்சியில் தாக்கத்தை ஏற்படுத்துபவை எவை? குழந்தையின் உடல் வளர்ச்சியில் தாக்கத்தை ஏற்படுத்துபவை எவை? ஆன்சர் சூழ்நிலை மற்றும் மரபு. ஆன்சர் சூழ்நிலை மற்றும் மரபு. அடுத்து கொஸ்டின் 21. சிறந்த ஆசிரியர் மாணவர்களின் அகத்தூண்டலாக செயல்படும் பொழுது அவ்வாசிரியரை தங்களின் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்கின்றனர். அதாவது ரோல் மாடலாக. இச்செயல் எவ்வகையான அணுகுமுறையினை வெளிப்படுத்துகிறது? சிறந்த ஆசிரியர் மாணவர்களின் அகத்தூண்டலாக செயல்படும் பொழுது அவ்வாசிரியரை தங்களின் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்கின்றனர். இச்செயல் எவ்வகையான அணுகுமுறையினை வெளிப்படுத்துகிறது? ஆன்சர் இணங்கமாதல். ஆன்சர் இணங்கமாதல். அடுத்து கொஸ்டின் 22. பொறுத்துக. ஏ போட்டி விளையாட்டுகள், பி கற்பனை விளையாட்டுகள், சி தனித்த விளையாட்டுகள், டி கூட்டு விளையாட்டுகள். பொருத்த வேண்டியவை: 1 3 முதல் 6 ஆண்டுகள், 2 3 வயது வரையில், 3 12 ஆண்டுகளுக்கு மேல், 4 6 முதல் 12 ஆண்டுகள். ஆன்சர் போட்டி விளையாட்டுகள் 6 முதல் 12 ஆண்டுகள், கற்பனை விளையாட்டுகள் 2 முதல் 6 ஆண்டுகள், தனித்த விளையாட்டுகள் 3 வயது வரையில், கூட்டு விளையாட்டுகள் 12 ஆண்டுகளுக்கு மேல். அடுத்து கொஸ்டின் 23. பள்ளியும் சமூகமும் இணைந்து ஒரு குழந்தையின் அடையாள வளர்ச்சியை ஊட்டி வளர்க்கிறது. வகுப்பறையை உள்ளடக்கிய ஆதரவான அனுபவங்கள் வளர்க்காதது எது? பள்ளியும் சமூகமும் இணைந்து ஒரு குழந்தையின் அடையாள வளர்ச்சியை ஊட்டி வளர்க்கிறது. வகுப்பறையை உள்ளடக்கிய ஆதரவான அனுபவங்கள் வளர்க்காதது எது? ஆன்சர் தொடர் மற்றும் முழுமையான மதிப்பீடு. தொடர் மற்றும் முழுமையான மதிப்பீடு.
அடுத்து கொஸ்டின் 24. ஊக்கப்படுத்துவதில் ஆசிரியரின் பணிகளில் அடங்கியுள்ளவை எவை? ஊக்கப்படுத்துவதில் ஆசிரியரின் பணிகளில் அடங்கியுள்ளவை எவை? ஆன்சர்: 1 உற்சாகப்படுத்துதல் 1 உற்சாகப்படுத்துதல் 2 விழிப்புணர்வு 2 விழிப்புணர்வு 3 தண்டனை 3 தண்டனை. அடுத்து கொஸ்டின் 25. செயலை விட சிந்தனையில் அதிக கவனம் செலுத்துபவர் யார்? செயலை விட சிந்தனையில் அதிக கவனம் செலுத்துபவர் யார்? ஆன்சர்: விஞ்ஞானிகள் ஆன்சர்: விஞ்ஞானிகள். அடுத்து கொஸ்டின் 26. கற்றல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த இயலாத மின் சாதனம் எது? கற்றல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த இயலாத மின் சாதனம் எது? ஆன்சர்: தொலைக்காட்சி ஆன்சர்: தொலைக்காட்சி. அடுத்து கொஸ்டின் 27. குழந்தைகள் பெரியோர்களை தொடர்ந்து பல கேள்விகளை கேட்டு நச்சரிப்பது ஏன்? குழந்தைகள் பெரியோர்களை தொடர்ந்து பல கேள்விகளை கேட்டு நச்சரிப்பது ஏன்? ஆன்சர்: ஆர்வ மிகுதி ஆன்சர்: ஆர்வ மிகுதி. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்கப்படுற கொஸ்டின். அடுத்து கொஸ்டின் 28. கலா தன்னுடைய தந்தையின் இருசக்கர வாகனத்தை சத்தத்தை வைத்தே எளிமையாக அடையாளம் காணுகிறாள். இந்த திறன் எத்தகைய கற்றலில் அடங்கும்? கலா தன்னுடைய தந்தையின் இருசக்கர வாகனத்தை சத்தத்தை வைத்தே எளிமையாக அடையாளம் காணுகிறாள். இந்த திறன் எத்தகைய கற்றலில் அடங்கும்? ஆன்சர்: வேறுபடுத்தி கற்றல் ஆன்சர்: வேறுபடுத்தி கற்றல். அடுத்து கொஸ்டின் 29. ஒளிபுகும் தாள்களை கொண்டு செல் அமைப்பு எனும் பாடப்பகுதியை கற்பிப்பதற்கு ஏற்ற முறை என்ன? ஒளிபுகும் தாள்களை கொண்டு செல் அமைப்பு எனும் பாடப்பகுதியை கற்பிப்பதற்கு ஏற்ற முறை என்ன? ஆன்சர்: மேற்பொருத்து முறை ஆன்சர்: மேற்பொருத்து முறை. அடுத்து கொஸ்டின் 30. ஒரு ஆசிரியர் மாணவனை பியானோ வாசித்தலில் திறம்பெற பல யுக்திகளை நுட்பமான விஷயங்களையும் சுட்டிக்காட்டுவதோடு மட்டுமல்லாமல் அவனை தொடர்ந்து கண்காணித்து ஊக்கப்படுத்தி என்ன செய்து அடைவிற்கு வழிவகுக்கிறார்? ஒரு ஆசிரியர் மாணவனை பியானோ வாசித்தலில் திறம்பெற பல யுக்திகளையும் நுட்பமான விஷயங்களையும் சுட்டிக்காட்டுவதோடு மட்டுமல்லாமல் அவனை தொடர்ந்து கண்காணித்து ஊக்கப்படுத்தி என்ன செய்து அடைவிற்கு வழிவகுக்கிறார்? ஆன்சர்: அறிவார்ந்த சுய கட்டுப்பாடு ஆன்சர்: அறிவார்ந்த சுய கட்டுப்பாடு ஆகும். வணக்கம் நண்பர்களே. அனைத்து அரசு போட்டித் தேர்வுகளுக்கான வீடியோக்கள் மற்றும் தினமும் புதிய வீடியோக்களுக்கும் நமது யூடியூப் சேனலான ஆல் ஃபார் ஆல் பை ஆல் 20 ஆதரிக்கவும். தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்கள் அன்புக்கும் ஆதரவிற்கும் நன்றி. உங்கள் ஆதரவு எங்களை மென்மேலும் கண்டென்ட்டை உருவாக்கத் தூண்டும். தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். Please subscribe our channel.